ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸ் டாப்பிக்கில் பர்சன்டேஜ் கன்டினியூ பண்ண போகிறோம். பர்சன்டேஜில் இது வந்து பார்ட் 3 வீடியோ. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை மறக்காமல் பார்த்துருங்க நீங்கள் பார்க்கலன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். இட்ஸ் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன். நம்ம வந்து ஒரு திங்க் பண்ணுற வரைக்கும் தான் அது வந்து இம்பாசிபிள் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து இம்பாசிபிளாகவே தெரியாது. ஸோ எதனால வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது முடியுமோ முடியாதோ திங்க் பண்ணாமல் ஜஸ்ட் டூ இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பர்சன்டேஜில் அடுத்த டைப் வந்து பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம வந்து கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்ஸ் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை பார்த்துட்டு எப்பவும் போல் வேறு மெத்தடில் எப்படி ஈஸியாக போடலாம், சீக்கிரமாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் 25% ஆஃப் a number is added with itself, then the result becomes 750. Find the original number. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட 25% அது கூட ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது 750 ரிசல்ட்டாக கிடைக்குது. அப்போது அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பேசிக் மெத்தடில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ நம்ம வந்து இது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த நம்பர் கூட அந்த நம்பரோட 25% வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோமா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் அந்த நம்பரோட 25%. இப்போ அந்த 25% வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 25% வந்து ஃப்ராக்ஷனில் 1/4 சொல்லியிருக்கோமா. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நம்பரோட 25% வந்து அந்த நம்பர் கூட ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 25% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி 1/4 சொல்லி போட்டிருக்கோமா. அந்த நம்பரோட 1/4 சொல்லி போடுறோம். ஸோ நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1/4 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இப்போ என்ன வரும்னா, எக்ஸ் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் இன்ட்டு 1/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு 750 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ இந்த கீழே இருக்க 4 வந்து நம்ம எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த 4 வந்து அந்த சைடு வந்து கொண்டு போயிடுவோம். ஸோ இப்போ என்ன வரும்னா, 4x + x இஸ் ஈக்குவல் டு 750 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸ் வந்து டோட்டலாக 5x ஆயிரும். ஏன்னா 4x + x வந்து 5x வந்துருமா. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 750 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போது இந்த 5ம் இந்த 750யும் கேன்சல் பண்ணோம்னா 5 வந்து 1 டைம்ஸ் போகும், 750 வந்து 150 மாறும். அப்போது நம்மளுக்கு வந்து x இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ டோட்டலாக இந்த 4 வந்து 150யோட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் வந்து 600 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது வந்து வேறு மெத்தடில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டினில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். 25% கொடுத்துருக்காங்களா. ஸோ 25% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம வந்து 25% வந்து ஃப்ராக்ஷனாக என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ 1/4 வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, எப்பவும் போல் நம்ம கீழே இருக்க வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூவாக எடுத்துப்போம். அப்போ வந்து கீழே வந்து 4 வந்துருமா. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த 25% ஆஃப் எ நம்பர், அந்த நம்பரோட 25% வந்து அதோட ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த மேலே இருக்க 1 வந்து 4ஓட ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4 + 1 வந்து நம்மளுக்கு டோட்டலாக 5 வரும். அப்போ நியூ வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி போடுறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி ஆட் பண்ணனால ரிசல்ட் வந்து 750 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நியூ வேல்யூ 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இந்த 5 தான் 750னா 1 எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 5 வந்து 1 டைம்ஸ் கேன்சல் ஆகும், 750 வந்து 150 மாறும். ஸோ 1 தான் வந்து 150 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இவங்க வந்து ஒரிஜினல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் வேல்யூ வந்து நம்மளுக்கு 4 இருக்கா. ஸோ 4 × 150 எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4 × 150 வந்து 600. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் 37.5% ஆஃப் a number is subtracted from itself, then the result becomes 950. Find the original number. இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ 1/8 வந்து 12.5 அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா. இந்த 0.5 வந்தாலே அது வந்து ஏதோ ஒரு 8 ஃப்ராக்ஷன் கூட தான் இருக்கும். அது மேபி 2/8 இருக்கலாம், இல்லை 3/8 இருக்கலாம். ஆனால் இந்த இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 0.5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 0.5 அப்படின்னு சொல்லி எதுலையோ எந்த சம்லையோ கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து 8ல் எந்த ஃப்ராக்ஷனில் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வந்து 37.5% கொடுத்துருக்காங்க. 37.5% வந்து 3/8 அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போது கீழே இருக்க வேல்யூ வந்து 8 இருக்குல்ல, இது வந்து ஒரிஜினல் வேல்யூ. கொஸ்டினில் வந்து 37.5 ஆஃப் எ நம்பர் இஸ் சப்ராக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரிஜினல் வேல்யூவோட மேலே இருக்க நியூமரேட்டர் அதாவது 3 இருக்குல்ல, ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிப்போம். 8 - 3 வந்து 5ன்னு வருமா.
5 தான் நியூ வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ வந்து 8 அண்ட் நியூ வேல்யூ வந்து 5. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி மைனஸ் பண்ணோம்னா 950 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ வேல்யூ வந்து நம்மளுக்கு 5 கிடச்சிருக்கு. இந்த 5 தான் 950னா நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்க்கணும். இப்போது 5 வந்து 1 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 950 வந்து 119 மாறும். 1 தான் வந்து 119 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறது வந்து ஒரிஜினல் வேல்யூ என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஒரிஜினல் வேல்யூ வந்து 80 to 190 நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1520. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் 16 2/3% of a number is added with itself, then the result becomes 560. If 12.5% is subtracted from itself, then what will be the new number? கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட 16 2/3 வந்து அந்த நம்பர் கூட ஆட் பண்ணால் ரிசல்ட் வந்து 560 நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரிஜினல் நம்பரோட 12.5% வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நியூ நம்பர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். 16 2/3% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1/6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். கீழே இருக்கிற வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூ அண்ட் மேலே இருக்க வேல்யூ வந்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒரிஜினல் வேல்யூவோட ப்ளஸ் இல்லைனா மைனஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ 6 அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 16 2/3% ஆஃப் எ நம்பர் இஸ் ஆடட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடட்னா ப்ளஸ் தான் பண்ணுவோம். அப்போது மேலே வந்து 1 இருக்கா, இந்த 1 வந்து ஒரிஜினல் நம்பரோட நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 6 + 1 வந்து நம்மளுக்கு நியூ வேல்யூ 7 சொல்லி வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரிசல்ட்டு வந்து 560 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து நியூ வேல்யூ வந்து 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 7 தான் 560னா 1 வந்து எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போது 7 வந்து 1 டைம்ஸ் அண்ட் 560 வந்து 80 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி போகுமா. 1 தான் வந்து 80 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியணும். ஸோ 6 × 80 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 480 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நம்பரோட 12.5% வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நியூ வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 12.5% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 12.5% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 1/8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கீழே இருக்கிற வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூ. ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து நம்மளுக்கு 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. கொஸ்டினில் வந்து 12.5% இஸ் சப்ராக்டட் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க 1 வந்து கீழே இருக்க ஒரிஜினல் நம்பரோட நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 8 - 1 வந்து நம்மளுக்கு 7 கிடைக்கும். இந்த 7 தான் நம்மளுக்கு நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரிஜினல் வேல்யூ வந்து 8ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நம்ம வந்து 480 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோமா. ஸோ இந்த 8 தான் 480 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 1 எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 8 வந்து 1 டைம்ஸ் போகும், 480 வந்து 60 டைம்ஸ் போகும். ஸோ 1 வந்து 60 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இவங்க வந்து நியூ வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நியூ வேல்யூ வந்து 7 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 7 × 60 வந்து 420. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் 14 2/7% ஆஃப் எ நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் இட் செல்ஃப், தென் இட் பிகம்ஸ் 480. இஃப் 12.5% இஸ் ஆடட் வித் இட் செல்ஃப், தென் வாட் வில் பி தி நியூ ரிசல்ட். சரி, இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்கு வந்து 14 2/7% வந்து எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். 14 2/7%ஓட ஃப்ராக்ஷன் வந்து 1/7 சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ கீழே இருக்க வேல்யூ எப்பவும் போல் ஒரிஜினல் வேல்யூ. ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து 7 சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே கொஸ்டினில் வந்து 14 2/7% ஆஃப் எ நம்பர் இஸ் சப்ராக்டட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க 1 வந்து ஒரிஜினல் வேல்யூவோட மைனஸ் தான் பண்ணுவோம். ஸோ 7 - 1 வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் அந்த நியூ வேல்யூ 6. ஓகேவா. இப்போது அப்படி ஆகும்போது வந்து ரிசல்ட் வந்து 480 அப்படின்னு சொல்லி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நியூ வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோம். அப்போ அந்த 6 தான் 480னா 1 வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 6 வந்து 1 டைம்ஸ் போகும், 480 வந்து 80 டைம்ஸ் போகுமா. ஸோ 1 வந்து நம்ம 80ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ தான் தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 7 × 80 அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 560 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னமும் கொஸ்டின் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆன்சரோட 12.5% வந்து ஆட் பண்ணால் நியூ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 12.5% வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணோம். அப்படி 12.5% ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1/8. எப்பவும் போல் கீழே இருக்க ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா. ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து நம்மளுக்கு 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அண்ட் கொஸ்டினில் வந்து ஆடட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 8 + 1 அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 9 கிடைக்கும். இதுதான் நியூ வேல்யூ. ஓகேவா.
இப்போ நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோம்னா 560 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோமா. அப்போ 8 தான் 560னா 1 வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 8 வந்து 1 டைம்ஸ் போகும், 560 வந்து 70 டைம்ஸ் போகுமா. ஸோ 1 வந்து 70 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிச்சு. நம்மளுக்கு வந்து நியூ வேல்யூ தான் வேணும். ஸோ 9 × 70 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 9 × 70 போட்டால் 630. இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.